இந்த டீலிமிட்டேஷன் ஈக்குவல் பெர்சன்டேஜ் எல்லா ஸ்டேட்ஸ் கொடுக்கும்போது அதாவது பாப்புலேஷன் கண்ட்ரோல்ல பெஸ்டா செயல்பட்ட தமிழ்நாடு பிளஸ் சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் சொல்லிட்டு சிஎம்ஓ அமைச்சர் ஆதரவு. ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் கூட நீங்க பாப்புலேஷனை பத்தி கவலை இல்ல. நீங்க 10 கோடி பேரா இருந்தாலும் 15 கோடி பேரா இருந்தாலும் உங்களுக்கு 50% 59 எம்பி தான் வரப்போறாங்க. ஏங்க இல்ல அப்படி அது நான் சொல்றதை கேளுங்க. எப்படின்னா பாப்புலேஷன் பேஸ்ட் படி பண்ணீங்கன்னா தான் கம்மியா வரும். நம்ம பாப்புலேஷன் பேஸே போலியே. அவங்க தான் 50% எல்லாருக்கும் ஏத்துறேன்றாங்களே. அப்ப 50%னா 39 டோட்டலா இல்ல. அது மாதிரி பண்ண முடியாது. நீங்க வந்து இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்துக்கும் 50% ஏத்துவாங்க, அவ்வளவுதான். நீங்க 100 எம்பி இருந்தா பிளஸ் 50%, 10 எம்பி இருந்தா பிளஸ் 50%. நம்ம 39 எம்பியா இருக்கிறதுனால நமக்கு 10 பிளஸ் 50%, அவ்வளவுதான். அவங்க 80 எம்பி இருந்தா பிளஸ் 50% தான். நம்ம இப்பயுமே அதே தானே, நம்ம 40 தான் இருக்கோம். இப்பயும் 40 தான் இருக்கிறோம். 40 தான், பாண்டிச்சேரியை சேர்த்து 40 தான் இருக்கிறோம். யூபி இப்பயும் 80 தானே இருக்குது. இப்பயும் அதே தானே, இப்பயும் அதேதான், இப்பயும் அதே தானே கட்சி, இப்பயும் அதேதான். அப்ப மக்கள் பிரச்சனைய பேசுவதற்கு உங்களுக்கு நமக்கு எம்பிக்கள் வேணும் தானே கேக்குறோம். மக்கள் பிரச்சனை ஆஞ்சில இன்னைக்கு வந்து 100 கோடி பேரு, 125 கோடி பேரு, 130 கோடி பேரு மக்கள் தொகை. இன்னைக்கு நீங்க அதே எம்பி தான் வச்சிருக்கீங்கன்னா அப்ப மக்கள் பிரச்சனை எத்தனை, ஒரு எம்பி எத்தனை பேரு? அதுதான் நாங்க சொல்றோம். 20 லட்சம் பேருக்கு ஒரு எம்பியா? இன்னைக்கு 100 பேரு 1000 பேருக்கு ஒரு டாக்டர் தான் 10 தான் சொல்லுங்க. இன்னைக்கு நம்மளுடைய இந்தியால ஒரே டாக்டர் தான் 1 லட்சம் பேருக்கு மேல. அப்ப 10 இல்லையா? எப்படி அந்த அதே தானே இதுவும். மக்கள் தொகை பிரச்சனைக்கோ இதுக்கோ சம்பந்தமே இல்லன்னு தான் சொல்ல வரோம். அமெரிக்கால இன்னைக்கும் வாக்குச்சீட்டு முதல் தான் தெரியுமா? நம்மள மாதிரி இவிஎம் போல. அப்ப அமெரிக்கா ஃபாலோ பண்றதுனா நம்ம மறுபடியும் வாக்குச்சீட்டுக்கு தான் போகணும். அதனால அமெரிக்கா பண்றதெல்லாம் கரெக்ட்னு நம்ம சொல்லிட முடியுமா? இல்ல இல்லையா? சொல்லட்டுங்க, அவர் சொல்லுவாரு. தமிழ்நாட்டுல இருந்து குறிப்பா சவுத் இந்தியால இருந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை பத்தி நம்மளுடைய பிரதம மந்திரிகள் சவுத் இந்தியால இருந்து எத்தனையோ பேர் வந்து நம்மளுடைய இந்திய நாட்டை வழி நடத்தி இருக்கிறாங்க. மாண்புமிகு பிரதமர், முன்னாள் பாரத பிரதமர் PV நரசிம்மராவ் அவரு சவுத் இந்தியா தான். பிரதமர் தேவேகவுடா அவர்களும் சவுத் இந்தியா தான். மத்திய அமைச்சர் பேச்சு, அமித்ஷாவுடைய பேச்சு எந்த அளவுக்கு நம்புவது அப்படின்ட்டு அமைச்சர் அதையும் பேசியிருந்தாரு. நாங்க அததான் வன்மையா நாங்க கண்டிச்சோம். ஏன்னா ஒரு தமிழ்நாட்டுல இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் வந்து ஒரு வார்த்தைய சட்டமன்றத்தை சொல்றாருன்னா அது அஷூரன்ஸ், அது அவர் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உறுதிமொழி. அதை வந்து நம்ம பொய்யோ இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அதே போலதான் ஒரு உறுதிமொழிய பாராளுமன்றத்துல ஒரு அமைச்சர்கள் கொடுத்தாலும் இல்ல பிரதம மந்திரி கொடுத்தாலும் அதுதான் உறுதிமொழி. அதனாலதான் நாங்க சொல்றோம் இல்லையா, மக்கள் பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கட்டும், சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்கட்டும், கவுன்சிலரா இருக்கட்டும், எல்லாருமே மக்கள் பணி செய்ய தான் வந்திருக்கோம். அவங்க லைட் எரியலனாலும் கவுன்சிலரையும் கேட்பாங்க, எம்எல்ஏவும் கேட்பாங்க, எம்பியும் கேட்பாங்க. நாங்க செய்து கொடுக்க வேண்டியதான் எங்க வேலை. அதற்காக தான் நிர்வாக வசதிக்காக ஒரு நிறைய பேர் எம்எல்ஏக்களாக இருந்தா இன்னும் நிறைய பேருடைய குறைகளே நம்ம அன்றாடம் கேட்டு தீர்த்து வைக்கலாம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நன்றி.